எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சில நாள் நம்ம ஏதாவது சிம்பிளாக செய்யணும்னு நினைப்போம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மகாராஷ்டிரியன் தால் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இது பருப்பு சாதம் மாதிரி தான் இருக்கும். இது பேர் வரன் பாத். பருப்பு வச்சு இது ஒரு தால் தட்கா மாதிரி செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற விடுங்க. 15 நிமிஷம் ஆனதும் பருப்பில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றுங்க. பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வைக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் பூண்டு பல்ல தட்டி வச்சிருக்கேன். தட்டின பூண்டில் இருக்கிற தோலை எடுத்துருங்க. நெக்ஸ்ட் பருப்பை இப்போ தாளிச்சுக்கலாம். ஒரு அகலமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேருங்க. நெய் உருகுனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு பொரிச்சதும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேருங்க. அடுத்து இடிச்ச பூண்டு, 2 கீறின பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்குங்க. நறுக்குன ஒரு தக்காளியை சேர்த்து வதக்குங்க. 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ வேக வச்ச துவரம்பருப்பை இந்த பேனில் சேர்த்துருங்க. நெக்ஸ்ட் கலந்து விட்டுட்டு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். இது ஒரு லைட்டான மைல்ட் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தூவி ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. ஈஸியான இந்த வரன் பாத் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீரகத்தை நெய்யில் வறுத்து அப்படியே பருப்பில் ஆட் பண்ணிடுங்க. சாதாரண பருப்பு தான், ஆனால் இதில் ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் கொஞ்சம் நம்ம வெல்லம்லாம் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப மைல்டாகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.